ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியம் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்தை நாம் படித்து வருகிறோம். கடந்த காணொலியிலே காயின் எப்படி ஆபேலை கொன்று போட்டான் என்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் இந்த காணொலியிலே பார்க்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துவார் என்ற சத்தியத்திற்கு இணங்க இந்த வேளையிலும் சுவாமி எங்களை உம்முடைய சத்தியத்திற்குள் நடத்தவனுமாய் ஜெபிக்கிறோம். பாவியாகிய என் மீது கிருபையாக இருந்து ஆண்டவரே, என்னுடைய பாவங்களையும் மன்னித்து சுவாமி உம்முடைய வார்த்தைகளை பேசுவதற்கு நான் பாத்திரவானாக இருக்க இந்த வேளையிலும் ஆவியானவர் என்னை அபிஷேகிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கூட நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவங்களை அவர்களும் புரிந்து கொண்டு பரலோகத்தின் பிள்ளைகளாக வாழத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய சகல தேவைகளையும் சந்தித்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன்னுடைய சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காயின் எப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன்! உனக்கு ஒருவரை பிடிக்காவிட்டால் நீ என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடத்திலிருந்து கடந்து சென்று விட வேண்டும். இந்த பூலோகம் மகா பெரியது. ஆனால் அதற்கு பதிலாக அவருடைய உயிரை எடுக்கக்கூடாது. இங்க என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் அவனை கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான்? எனக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் கேள்விகளை கேட்கிறவர் தான். அன்றைக்கு ஆதாம் ஏவாளத்தில் கேட்டார், உங்களை நிர்வாணிகள் என்று சொன்னவன் யார்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அதே கேள்வி இங்கேயும், உன் சகோதரன் எங்கே? அதற்கு அவன், நான் அறியேன், எனக்கு தெரியாது. என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. அப்படி என்றால் இந்த பூலோகத்தில் ஆண்டவர் எதற்காக சகோதரர்களை கொடுக்கிறார்? நாம் நம்முடைய சகோதரனுக்கு ஒரு காவலாளிகளாக இருக்கிறோமா? சகோதரிகளுக்கு ஒரு காவலாளிகளாக இருக்கிறோமா? 10வது வசனம், என்ன செய்தாய்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறாயே. இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்படி என்றால் என்ன? அவன் ஒருவேளை அவனை கொன்ற பொழுது, ஆண்டவரே என்று அவன் இரத்த சாட்சியாக என்ன செய்திருக்க வேண்டும்? மரித்திருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், இந்த காயின் செய்த காரியம் என்ன? இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை சபித்தார். காயினை சபித்தார். காரணம் என்ன? அவன் சாத்தானுடைய வழியை தெரிந்து கொண்டான். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். முதலாவதாக ஆதாம் ஏவாளை சபித்த பொழுது பூமியை என்ன செய்தார்? சபித்தார். இது உனக்கு முள்ளும் குறுக்கு என்ன செய்யும்? விளைவிக்கும். உன் வேறு சிந்தி சாப்பிடுவாய். இங்கே காயினுக்கு அடுத்த சாபம். இந்த பூமி என்ன செய்யாது? அதனுடைய பலனை உனக்கு கொடாது. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த பூமியில எவ்வளவு
பலன்கள் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த ஒரு மரத்தின் பழத்தை அவள் சாப்பிட்டது நிமித்தமாக இன்றைக்கு உலகத்திலே காட்டு மரங்கள் அதிகமாக இருக்கிறது. அதே போலத்தான் இந்த காயினின் மூலமாக இன்றைக்கு இந்த பூலோகம் எப்படி இருக்கிறது? மிகவும் கல்லும் கரடும் முரடுமாக மாறி போயிருக்கிறது. ஆண்டவர் இந்த பூலோகத்தை படைத்த பொழுது மிகவும் அருமையாக படைத்து கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்ன இந்த தேசத்திலே துரத்தி விடுகிறீர்? நான் உமது சமூகத்தை விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன? அநேகர் பழைய ஏற்பாடு கற்பனைகள் தேவையில்லை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்த போது சொன்ன காரியம் மத்தேயு 5:21 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருக்கிறான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்தபோது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நீ நினைவு கூறுவாயாகில் என்று ஒரு உன்னதமான ஒரு சத்தியத்தை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே காயினுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் அப்படி என்று, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். அதாவது மோசே எழுதும் பொழுது நோத் என்ற தேசம் இருந்திருக்கிறது. ஆனால் காயின் இருந்த பொழுது அந்த தேசம் என்ன செய்திருந்திருக்காது, அந்த பெயர்ல இருந்திருக்காது. அவன் ஒரு காரியத்தை செய்கிறான், கர்த்தருடைய சந்ததியை விட்டு விலகி போனான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாவத்தை தொடர்ந்து செய்ய மனதுள்ளவர்கள் கர்த்தருடைய சந்ததியிலே இருக்க முடியாது. இங்க என்ன வாசிக்கிறோம்? அவன் கடவுளை தான் என்ன செய்யவில்லை, பின்பற்ற முன் வரவில்லை. இன்றைக்கு காயினை போல அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள்? கர்த்தருடைய சந்ததியை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காயின் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை, தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்தான். இன்றைக்கு கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை மீறுகளுடைய நிலைமை என்ன? ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்திலே கர்க் என்னக்கூடிய ஒரு கர்த்தருடைய ஒரு ஊழியனை ஒருவன் கொன்று போட்டான். அவருக்கு வெறும் 32 வயது தான். அவர் இந்த தேசம் முழுவதும் மக்கள் ஆண்டவரை அறிய வேண்டும், ஆண்டவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று அவர் ஆசித்தார். அப்படிப்பட்டவரை 22 வயது நிறைந்த ஒரு வாலிபன் துப்பாக்கியால் கொன்று போட்டான். அந்த வாலிபன் தனக்கென்று ஒரு கொள்கையை வகுத்துக் கொண்டான். தனக்கென்று ஒரு கொள்கையை வகுத்துக் கொண்டு மற்றவர்களை நல்ல வழியிலே நடத்த வேண்டும் என்ற அந்த சகோதரனை கொன்று போட்டான்.
அந்த சகோதரனுக்கு 2 அழகான குழந்தைகள், ஒரு மனைவி. இன்றைக்கு அவருடைய மனைவி என்ன செய்கிறார்கள்? தன் கணவன் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை எடுத்து செய்கிறார்கள். ஆனால் அந்த கொன்றவனோ இன்றைக்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு மரணத்திற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். அந்த சகோதரி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க கூடியவர், நானும் அவனை மன்னித்து விட்டேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் அரசாங்கம் என்ன தண்டனை கொடுக்கும் என்பது நமக்கு தெரியாது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பாவத்தின் பலன் மரணம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும், காணாததெல்லாம் நிச்சயம் என்று நாம் பாடலை பாடியிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சொந்த சகோதரர்களை நேசிக்காதபடிக்கு இந்த பூலோகத்திலே வாழ்வோம் என்றால் இந்த பூலோகமும் நரகம் தான். கடைசியாக சாத்தானோடு சேர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? எரிந்து சாம்பல் ஆக வேண்டும். ஆகவே அநேகர் காயினுடைய வழியிலே நடந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட வழியிலிருந்து நீங்கள் விலக வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆபேலுடைய வழிக்கு வாருங்கள். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பூலோகத்திலும் பரலோகத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சகோதர சிநேகத்தை நீங்கள் வாழ்க்கையிலே கை கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த காணொலியை முடிக்க ஆசிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் சம்பவம், அதாவது ஜெபத்தின் கரங்கள். இந்த ஜெபத்தின் கரங்களை குறித்து ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறது. ஆல்பர்ட் என்பவரும் ஆல்பிரிட் என்பவரும் சகோதரர்கள். இருவரும் மிகவும் ஒரு பெரிய குடும்பத்திலே பிறந்தவர்கள். அப்படி பெரிய குடும்பத்திலே அவர்கள் பிறந்தது நிமித்தமாக அவர்களுக்கு படிப்பு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இந்த ஆல்பர்ட், இந்த ஆல்பிரிட் இருவரும் படிக்க ஆசிக்கிறார்கள். ஆனால் போதிய வருமானம் இல்லை. ஏதாவது ஒரு காரியம் செய்து என்ன செய்ய வேண்டும்? படிப்பை முடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆல்பர்ட் என்ன சொல்லுகிறார்? நான் என்ன செய்கிறேன்? அந்த சுரங்கத்தில் போய் நான் வேலை செய்கிறேன். நீ முதலாவது படித்து விட்டு வா, அதற்கப்புறம் நான் போய் என்ன செய்கிறேன்? படிக்கிறேன். நீ என்ன செய்? படித்து முடித்து வேலை செய்யும் பொழுது எனக்கு நீ என்ன செய்? ஃபீஸ் கட் என்று அவர் இருவரும் நிர்மாணம் பண்ணி கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் இருவரும் கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுத்தவுடன் இங்கே ஆல்பிரிட் என்ன செய்கிறார்? ஓவிய கலை படிக்க போகிறார். படித்து நல்ல முறையில் பட்டம் பெற்று வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வந்து தன்னுடைய சகோதரனை பார்க்கிறார். அந்த சகோதரனை பார்த்து அவருக்கு ரொம்ப பெருமிதம். காரணம் என்ன? சகோதரன் தன்னுடைய வார்த்தையை மீறாமல் கஷ்டப்பட்டு அந்த சுரங்கத்தில் வேலை செய்து சகோதரனுக்கு என்ன செய்திருக்கிறார்? பணம் அனுப்பியிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. நான் என்ன செய்கிறேன்? எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீ படிக்க போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஆல்பர்ட் தன்னுடைய கரத்தை காட்டுகிறார். அந்த கரங்கள் பிரஷை பிடித்து பெயிண்ட் அடிப்பதற்கோ அல்லது எந்த ஒரு செயலை செய்வதற்கோ ஒரு உதவாத ஒரு கரங்களாக மாறி போயிருந்தது. அந்த கரங்கள் எல்லாம் வெடித்து தடித்து புண்ணாகி மிகவும் அந்த கரங்கள் அகோரமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டது. அந்த ஆல்பிரிட் கண்களில் இருந்து கண்ணீர், அந்த கண்ணீர் அந்த கரங்கள் மீது விழுந்து, அண்ணா, என்னை படிக்க வைப்பதற்காக உங்களுடைய கரங்கள் இப்படி ஆகி போயிருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய முதலாவது வரைபடமாக உங்களுடைய கரத்தை தான் நான் போட போகிறேன் என்று அந்த கதை சொல்லுகிறது.
அப்படியாகத்தான் இன்றைக்கு அந்த ஜெபிக்கும் கரங்கள் இந்த பூலோகம் எங்கும் என்ன செய்கிறது? சகோதரருடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த பூலோகத்திலே நம்மை மீட்பதற்காக அவர் நம்முடைய சகோதரனாக இந்த பூலோகத்திலே அவதரித்தார். அன்றைக்கு காயனுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டு அவன் சாத்தானுடைய மகனாக போனான். ஆனால் ஆபேல் இரத்த சாட்சியாக மரித்தான். அந்த இரத்த சாட்சியாக மரித்தது போல இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். அவர் உன்னதமான ஒரு சகோதரனாக மாறினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய நாம் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? அவருடைய சிநேகிதர்களாக காணப்படுகிறோமா? அவருடைய சகோதரர்களாக காணப்படுகிறோமா? அல்லது சாத்தானுடைய வித்துவாகிய காயினாக மாறி போனோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆபேலை போல இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, இந்த பூலோகத்திலே சகோதர சிநேகத்தால் உங்களை ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். அப்பேற்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.